السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. عن أنس رضي الله عنه أنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يتعبد. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெரிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகளில் பின்வரும் பிரார்த்தனையும் ஒன்று என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மிக மிக முக்கியமான துஆக்களில் ஒரு துஆ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே என்ன கேட்பார்கள், எப்படி கேட்பார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி. இறைவா, நான் உன்னிடத்திலே கவலை, துக்கம் ஆகியவற்றை விட்டும் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அவர்கள் கேட்பார்கள். வல் அஜ்ஸி வல் கஸலி. இறைவா, நான் உன்னிடம் இயலாமை, சோம்பேறித்தனம் ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். வல் புகுலி வல் ஜுபுனி. இறைவா, நான் உன்னிடத்திலே கருமித்தனம், கோழைத்தனம் ஆகியவற்றை விட்டும் பாதுகாப்பு கோருகிறேன். இறைவா, கடன் மிகைப்பதை விட்டோம். வகலபத்தின் ரிஜாலி. மனிதர்களுடைய அடக்குமுறையை விட்டோம் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே இந்த துஆவை அவர்கள் கேட்பார்கள். இந்த துஆவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 நடவடிக்கைகளை
அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 8 நடவடிக்கைகளிலிருந்து இறைவனிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். நாமும் இந்த பிரார்த்தனையை புரிய வேண்டும். அந்த 8 நடவடிக்கைகள், அது என்ன நடவடிக்கை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே முதலாக அவர்கள் கேட்கின்ற பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி, இறைவா உன்னிடத்திலே நான் துக்கத்தை விட்டும் பாதுகாப்பு கோருகிறேன். வல் ஹஸனி, இரண்டாவது கவலையை விட்டும் நான் பாதுகாப்பு கோருகிறேன். கண்ணியமிக்கவர்களே, துக்கம் கவலை இரண்டுமே ஏறக்குறைய ஒன்றுதான். அப்ப துக்கத்திற்கும் கவலைக்கும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹம் என்று சொன்னால் அது துக்கம், ஹஸன் என்று சொன்னால் அது கவலை. அந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, துக்கம் என்று சொன்னால், ஹம் என்று சொன்னால் அது கடந்த காலத்தில் ஏற்படக்கூடிய, கடந்த காலத்தில் அதாவது வருங்காலத்தில் நிகழ இருக்கக்கூடிய விரும்பத்தகாத அந்த செயல்கள் நடந்து விடுமோ என்று அஞ்சி கவலை கொள்வதுதான் ஹம். இதுதான் துக்கம் என்று ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அப்ப எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை நினைத்தோ அல்லது எதிர்காலத்தில் இப்படி நடந்து விடுமோ, விரும்பத்தகாத செயல்கள் நமக்கு நடந்து விடுமோ என்று நினைத்து கவலை கொள்ளக்கூடியதுதான் ஹம் என்ற அந்த வார்த்தை. ஹசன் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஹசன் கவலை என்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினைத்து கவலை கொள்வது, கடந்த காலத்தில் நடந்துவிட்ட விரும்பத்தகாத அந்த செயல்களை கண்டு கவலை கொள்வது, இதற்கு ஹசன். அப்ப ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. அப்ப நிகழ்காலத்தில் நடக்க இருப்பதை கண்டு கவலை கொள்வது ஹம்மு என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கடந்த காலத்தில் நடந்துவிட்ட விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள், மனசுக்கு பிடிக்காத நடந்துவிட்ட நிகழ்ச்சியை வைத்து வருந்துவது, கவலைப்படுவது ஹசன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இரண்டு, துக்கம் கவலை ஆகிய இரண்டை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் அவுலியாக்களை பற்றி, வலிமார்களை பற்றி, அவர்களுடைய குணங்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், அவர்கள் இறைவனை அஞ்சி வாழ்வார்கள் என்று குறிப்பிடுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். மூன்றாவது இந்த அம்சத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக இறைவனுடைய அந்த இறை நேசர்கள்,
அந்த இறைநேச செல்வர்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வருங்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்குமோ என்பதை கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லது கடந்த காலத்தில் நடந்துவிட்ட அந்த வேதனையை கண்டோ, சோதனையை கண்டோ, விரும்பத்தகாத செயல்களை கண்டோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கவலைப்படவும் மாட்டார்கள். அப்ப இதுதான் வலிமார்களுடைய தன்மையாக இருக்கிறது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற பொழுது வருங்காலத்தை நினைத்து இறைவா அந்த கவலைப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன், அல்லது கடந்த காலத்தில் நடந்து விட்டதை நினைத்து கவலைப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று இறைவனிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். நாமும் பிரார்த்தனை புரிய வேண்டும். இப்படி கவலைப்படுகின்ற பொழுது மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, கவலையிலேயே தமது வாழ்வை கழித்து விடுவான். அதன் மூலமாக நல்லவங்கள் புரிய மாட்டான். ஒரே கவலையில ஒரு மனுஷன் இருக்கின்ற பொழுது வருங்காலத்தை நினைத்தோ கடந்த காலத்தை நினைத்தோ ஒரு மனிதன் கவலையில் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவன் நன்மை புரிய மாட்டான். நன்மை அவனிடமிருந்து அப்படியே தப்பித்து விடுகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஒரு மனிதன் கவலைப்படுகின்ற பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை விட்டோம், அந்த கவலை அவனை அப்படியே திருப்பி விடுகிறது. தொழுகைக்கு வரமாட்டான். ஒரே கவலையில் இருக்கிறான். கடந்த காலத்தை நினைச்சோ வருங்காலத்தை நினைச்சோ ஒரு மனுஷன் கவலையில் இருந்தான் அப்படின்னா என்ன செய்வான்? இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் அவனை அந்த இரண்டும் பாராமுகமாக ஆக்கிவிடுகிறது. கடமையான அந்த செயல்களை செய்வதை விட்டோ அவனை திருப்பி விடுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அதிகமான கவலை ஒரு மனிதன் வருங்காலத்தை நினைத்தோ கடந்த காலத்தை நினைத்தோ கவலைப்பட்டால் கடைசியில் என்ன ஆயிடுவான்? மெண்டலா போயிடுவான். மனநிலம் பாதிக்கப்படும். வாழ்க்கையிலே நிராசை அடைந்து விடுவான். அப்போ வாழ்க்கையிலே நல்ல புரிதல் இருக்காது. வாழ்க்கையை அவன் அவசகுணமாக்க அவன் நினைத்து விடுவான். இப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த மன அழுத்தம் அதிகமாகுவதற்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டை விட்டு பாதுகாப்பு கோரினார்களே, அந்த இரண்டும் தான் காரணம். ஹம்மு, துக்கம். எதிர்காலத்தை நினைத்து நாம் துக்கப்படவே கூடாது. ஹசன், கடந்த காலத்தை நினைத்து வாப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, வியாபாரம் நஷ்டமாயிருச்சு, சொத்து அழிஞ்சு போச்சு, வீடு இடிஞ்சு போச்சு, எல்லாமே போயிருச்சு. கடந்த காலத்தில் எல்லாமே போயிருச்சு. சுனாமில எல்லாமே போயிருச்சு, கொரோனாவில் எல்லாமே போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதற்கு ஹசன், அதுவும் இஸ்லாத்தில் கூடாது. எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்குமோ, ஹம்மு, அந்த துக்கமும் கூடாது. இரண்டுமே இருந்தால் மனுஷன் என்ன ஆயிடுவான்? பைத்தியக்காரனா போயிடுவான். மன அழுத்தம் அதிகமாகிவிடும். அவனுடைய உள்ளம் இறுகிவிடும். அதான் மன அழுத்தம் அவனுக்கு ஏற்பட்டு விடும். வாழ்க்கையில் நிராசை அடைந்து விடுவான். சிந்தனை வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது. கவலையில் இருக்கிறவனுக்கு அழுக வருமே தவிர
அவனுக்கு சிந்தனை ஓடுமா என்று பார்த்தால் சிந்தனை அவனுக்கு வராது. எனி டைம் கவலை அவனை அப்படியே ஆட்படுத்தி கொண்டே இருக்கும். அவனுடைய இயக்கம் முடங்கிவிடும். வேலைக்கு போக மாட்டான், எதையும் பற்றியும் நினைக்க மாட்டான், ஒரே கவலை, பதட்டமா இருப்பான். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பதட்டப்படுவான். கடைசியில் என்ன ஆகிருவான் அப்படின்னா, சின்ன சின்ன காரியத்திற்கு கோபப்படுவான். ரொம்ப கவலையில் இருக்கிறவன் எதையுமே அவனால் தாங்க முடியாமல், காரண காரியம் இல்லாமல், அடிப்படையே இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவன் கோபப்பட்டு கடைசியில் உடலை வருத்தி மன அழுத்தம் ஏற்பட்டு மெண்டலா போய் கடைசியில் நோயாளியா போய் செத்து போயிடுவான். இதுதான் இவனுடைய வாழ்க்கை. கண்ணியமிக்கவர்களே, இறைவனின் மீது பாரத்தை நாம் போட வேண்டும். வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், கவலை வரத்தான் செய்யும், துக்கம் வரத்தான் செய்யும். கடந்த காலத்தில் நடந்ததாக இருந்தாலும் சரி, வருங்காலத்தில் வருவதாக இருந்தாலும் சரி, எதையும் துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். எனவே தான் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த கவலையை விட்டு இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். எண்ணிமிக்கவர்களே, துக்கமும் கவலையும் வருகின்ற பொழுது அந்த உள்ளம் பலவீனப்பட்டு அவனுடைய உடம்புல தாக்கத்து இருக்காது. அவனுடைய உடம்புல என்ன இருக்காது? திறன் இருக்காது, ஆற்றல் இருக்காது. ஆற்றலை இழந்து விடுவான். கவலை வருகின்ற பொழுது அவனுடைய உடலில் அந்த சக்தியை இழந்து விட்டு கடைசியில் பார்த்தா கவலையில 20 வயது இளைஞன் 40 வயசு கிழவ மாறி போயிடுவான். சீக்கிரம் முடி நடைச்சி போயிடும், எதுவுமே செய்ய முடியாது, கடைசியில் மண்டலா போயிடுவான். இதை விட்டும் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் அஜிஸி, இறைவா இயலாமையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறார். ஏழாமை என்று சொன்னால் நன்மையை செய்வதற்கு அவனிடத்திலே என்ன இருக்காது? சக்தி இருக்காது. 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உடல்ல ரத்த ஓட்டம் கம்மியாயிரும். உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, எஞ்சா உட்கார முடியாது, நடந்தா நடக்க முடியாது. ஊன்றுகோல், மூன்றாவது துணை, 2 கால்கள் போக மூன்றாவது ஒரு கோல், ஊன்றுகோல் அல்லது அடுத்தவருடைய துணை, சுயகாலில் இருக்க முடியாது. இதுதான் இயலாமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இயலாமையை விட்டோம் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். அப்போ நாமும் இறைவனிடத்திலே இயலாமையை விட்டும் பாதுகாப்பு கோர வேண்டும். இயலாமையில் நாம் ஆகிவிட்டால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, பள்ளிவாசலை வந்து தொழ முடியாது. அப்போ பள்ளிவாசல் வந்து நன்மைகள் புரிய முடியாது. நடை பிணமாக ஆகிவிடுவான் மனுஷன். இயலாமையில் ஆயிட்டான் என்னாவும் நடை பிணமாக ஆகிவிடுவான். இந்த சமுதாயம் மதிக்காது. வீட்டில் மதிப்பு இருக்கா? வயதானவர்கள் கூட ரிட்டைர்மெண்ட்ல இருக்கிறவங்க பென்ஷன் வந்தாதான் வீட்டில் மதிப்பு உண்டு. பென்ஷன் இல்லை, வீட்டை டென்ஷனா போயிடும். நம்மிடம் இருந்து பிறருக்கு உபகாரம் இருந்தால் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிறோம், நம்மால மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பிள்ளைகளுக்கோ 4 காசு வருமானம் வர வேண்டும். நம்மளை வச்சு ஒரு பைசாக்கு மதிப்பு இல்லை, பென்ஷன் வரல, உழைக்கல, சும்மா வீட்டில் முடங்கி கிடந்தோம்னா நாய் கூட மதிக்காது. இயற்கை. கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் பார்க்குறோம், ஒரு தடவை சாப்பாடு போடுவான், மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும், இரையச்சம் உடையவர்கள் மதிப்பார்கள். ஆனால் எல்லா குழந்தைகளும் இரையச்சமுடைய குழந்தைகளாகவா இருக்கிறது?
கடைசியில் என்ன நினைப்பான், செத்து தொலைய மாட்டேங்கிறானே, பாரமா இருக்கு. நம்ம பாரமா? மகனுக்கு முகவரி கொடுத்தது நான், மகனுக்கு பெயரை வைத்தது நான், கடைசியில் என்ன ஆகும், நம்ம பாரமா போயிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது, வல் அஜிசி, இறைவா இயலாமையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். அப்படிலாம் வாழ வேணும் அவசியமே கிடையாது. எண்ணிமிக்கவர்களே, 100 வயசு வரைக்கும் வாழணும், 120 வயசு வரைக்கும் வாழணும், 7 தலைமுறையை பார்க்கணும், மதிப்பே இருக்காது. வீட்டில் படுத்த படுக்கையா மலம் ஜலம் கழித்தா கொண்டாடி கூட மதிக்க மாட்டான். எண்ணிமிக்கவர்களே, என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே 3ஆவதாக இயலாமையை விட்டும் பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் கஸ்லி, சோம்பேறித்தனத்தை விட்டோம். சோம்பேறித்தனம்னா என்ன அப்படின்னா, இயலாமைனா ஒண்ணுமே முடியாது, அது இயலாமை. சோம்பேறினா நல்ல தீவெட்டி தெரியாம இருப்பான், நல்ல முழுக்கு கொழுக்குன்னு இருப்பான், ஆனா தொழுவதற்கு சோம்பேறி. இந்த சோம்பேறியை பார்த்திருக்கீங்களா? உடல் ஆரோக்கியமா இருக்கும், ஆனா முது வலிக்க சோம்பேறி, பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு சோம்பேறி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக வந்து நின்றால் சோம்பேறி நிற்பான், ஒழுங்கா நிற்க மாட்டான். ஏன் அவன் வர்றான் அப்படின்னா, முனாஃபிக்கு வரலன்னா நமக்கு தெரிஞ்சிடும், வேடம் போடக்கூடியவர், இரட்டை நாக்கு உடையவர்கள், 2 முகம் உடையவர்கள், நயவஞ்சகர்கள். பள்ளிவாசல்ல போய் தொழுதாதான் நம்ம முஸ்லிம் நினைப்பாங்க, பள்ளிவாசல் இருந்து வெளியே போயிட்டா காஃபிரோடு போயிடுவான். அந்த முனாஃபிகீன்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வருகின்ற பொழுது ஏண்டா தொழுதோம் அப்படி மனசுல நினைச்சிட்டு அப்படி சோம்பேறியா நிற்பான். அப்ப சோம்பேறி அப்படின்னா உடல்ல சக்தி இருக்கும், 20 வயசு இளைஞனா இருக்கட்டும், உடல்ல திடகாத்திரம் இருக்கும், ஆனால் ஆர்வம் இருக்காது. சோம்பேறி என்னது, நல்ல பலம் இருக்கும், திடகாத்திரம் இருக்கும், ருக்கு செய்யலாம், சஜிதா செய்யலாம், அத்தியாயத்து இருக்கலாம், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், ஆனா செய்யறதுக்கு சோம்பேறி. சொல்லுவோம் இல்லையா, வாழைப்பழத்தை உரிக்கிறதுக்கு சோம்பேறி. அப்படிப்பட்ட சோம்பேறிகள் இருக்கிறாங்க, அதையும் வாயில தான் திணிக்கணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்தை விட்டால் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். சோம்பேறினா என்னது, எல்லாமே இருந்து நன்மையை செய்வதற்கு ஆசை இருக்காது. இயலாமை அப்படின்னா உடல்ல ரத்தமே இருக்காது, உடலை இயல்பே இருக்காது. அதை விட்டும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே துஆ செஞ்சிருக்கிறாங்க. சோம்பேறித்தனத்தை விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே துஆ செஞ்சிருக்கிறாங்க. 5வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறாங்க. வல் புகுலி, இறைவா கஞ்சத்தனத்தை விட்டோம் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். கஞ்சன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கஞ்சன் அப்ப சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. கஞ்சத்தனம்னா என்ன அப்படின்னா, கொடைத்தன்மைக்கு எதிரான ஒரு செயல், மாறி மாறி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மைக்கு எதிரான ஒரு செயல். ஒரு பைசா வெளியே கொடுக்க மாட்டான், தான தர்மம் பண்ண மாட்டான், கடமையான சக்காத்து கொடுக்க மாட்டான், கோடி கோடியா இருக்கும், மாடியா வச்சிருப்பான், வீடை பார்த்தா மாடியா இருக்கும், பெட்டியில பார்த்தா கோடி கோடியா இருக்கும், கடைசியில பார்த்தா திருடிட்டு போயிடுவான், இவன் வழிய வந்துடுவான். அப்ப கருமித்தனம். அப்போ ஒரு மூமின் இடத்துல ஈமானும் கருமித்தனமும் ஒன்று சேராது. ஒரு உண்மையான மூமினே அவனுடைய உள்ளத்தில் ஈமான் எனும் இறைவனுடைய அந்த ஒளி, இறை நம்பிக்கையினுடைய அந்த ஒளியும் அந்த கருமித்தனமும் ஒன்று சேருமா? ஒன்று சேரவே சேராது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கருமித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். 5வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் ஜுபுனி, கோழைத்தனம். கண்ணியமிக்கவர்களே,
கோழைத்தனத்தை விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கோழையா தான் இருக்கிறான். ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டேங்கிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமியர்கள் வீரர்களாக இருக்க வேண்டும், கோழைகளாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரும் பாவங்கள், மிகப்பெரிய பெரும் பாவங்கள், 7 பாவங்களுடைய பட்டியலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்தி கூறுகின்ற பொழுது அதுல ஒரு பாவம் என்ன தெரியுமா? போர்க்களத்திற்கு வந்து உயிர் போய்விடுமோ என்று பயந்து கோழையாக ஓடுதானா இல்லையா? அந்த கோழைத்தனம் என்பது என்னது? பெரும்பாவம். ஒரு முஸ்லிம் வீரனா இருக்கணும். ஒரு முஸ்லிம் கோழையாக மரணிக்க கூடாது. கோழையாக மரணிப்பது எப்படி? நரகத்திற்கு கொண்டு போய் செல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6வது கோழைத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார்கள். 7வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலஇத்தைனி, கடன் மிகைத்து விடுவதிலிருந்து இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, இன்னைக்கு பேப்பர்ல படிக்கிறோம், கடன் தொல்லை, கடனை கட்ட முடியல, சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டுதான். இவன் செத்தாலும் பரவாயில்லை, அந்த ஒன்றும் அறியாத பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சிச்சு? நல்ல கடனை வாங்கி நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்து கடன் கொடுத்தவன் நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது அந்த கடனை கட்ட முடியாம என்ன செய்யறான் தெரியுமா? அதற்கு ஒரே வழி தற்கொலைன்னு சொல்லி தன்னையும் தற்கொலைக்கு உட்படுத்தி, பாவமே செய்யாத தனது மனைவியும் தற்கொலைக்கு உட்படுத்தி 2 குழந்தை 3 குழந்தையா 3 குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொள்றான். நடக்குதா இல்லையா? என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலஇத்தைனி, கடன் மிகைப்பதை விட்டும் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரினார்கள். 7வது அம்சம். 8வது அம்சம் வகலபத்திர் ரிஜாலி, மனிதர்களுடைய அடக்குமுறை. ஒருத்தன் என்ன அடக்க முடியாது. நான் இறைவனுக்கு அடிமை, ஆட்சி அதிகாரி என்னை அடக்க முடியாது. என் மேல பாவம் இருந்து அடக்கம் பண்ணலாம், என்னை அடக்கி ஆளலாம். என்னிடத்திலே நியாயம் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு கொம்பனும் என்னை அடக்கி ஆள முடியாது. இப்படி ஒருவன் அடக்கி ஆளுகிறான் என்று சொன்னால் அதற்கு நீ உட்பட்டு நடந்தால் நீ முஸ்லிமே கிடையாது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 8 நடவடிக்கைகளில் இருந்து இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். அப்போ ஒன்று என்ன அப்படின்னா, வருங்காலத்தை நினைத்து எந்த ஒரு முஸ்லிமும் கவலைப்படக்கூடாது. வருங்காலத்தில் என்ன நடக்கும்? மிஞ்சி போனா தலை போயிருமா? கண்ணியமிக்கவர்களே, துணிச்சலோடு எதையும் தாங்கும் இதயத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மினல் ஹம்மி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி, ஹம்மு என்று சொன்னால் கவலை. எந்த கவலை அப்படின்னா, வருங்காலத்தில் விரும்பத்தகாத செயல் ஏதேனும் ஒன்று நடந்து விடுமோ, நாளைக்கு வாப்பா வஃபாத் ஆயிருவாரா, அம்மா வஃபாத் ஆயிருவாங்களா, அப்படி நினைச்சு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. 2வது வல் ஹஸன், கடந்த காலத்தில் சொத்து போனாலும் பரவாயில்லை, வீட்டில் அம்மா அப்பா போனாலும் பரவாயில்லை, கடந்த காலத்தில் நடந்து விட்டதை நினைத்தோம் கவலைப்படுவதை விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பு வேண்டினார்கள். 3வது வல் அஜிஸி, இயலாமை. 100 வயசு வரைக்கும் வாழணும் ஆசையே படக்கூடாது. சொந்த கால் நிற்க வரைக்கும் இறைவா என்ன வாழவை. பாத்ரூம் போனா ஒரு ஆள் வேணும், பாத்ரூம்ல இருந்த வீடு ஃபுல்லா பாத்ரூம், வீடு ஃபுல்லா நாத்தடிக்கும். இந்த வயசு வரைக்கும் வாழணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்கவே இல்லை. வாழ்வாங்கு வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், கிடையவே கிடையாது. இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது ஏழாமைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். 4வது வல் கசலி, சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். 5வது வல் புகலி, கருமித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். 6வது வல் ஜுபுனி, கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். 7வது லலஇத்தைனி, கடன் மிகைப்பதை விட்டும் பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். 8வது வகலபத்திர் ரிஜாலி, பிற மனிதர்களுடைய அடக்குமுறை விட்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி 8 அம்சங்கள், 8 நடவடிக்கைகளை விட்டோம் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள்.
நாமும் இன்ஷா அல்லாஹ் அரபியில கேட்க முடியாதவர்கள் இந்த துவாவை தமிழில ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாமும் கேட்டு நல்லடியார்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.